திருக்கோயில்களுக்கும் திருமடங்களுக்கும் சொந்தமான யானைகளுக்கு கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே தேக்கம்பட்டி அருள்மிகு வனபத்ரகாளியம்மன் திருக்கோயிலை ஒட்டிய பவானி ஆற்றுப்படுகையில் நாளை முதல் ஜனவரி மாதம் 27ஆம் தேதி வரை யானைகள் சிறப்பு நலவாழ்வு முகாம் நடத்திட மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழியில் செயல்படும் தமிழக அரசு ஆணையிட்டுள்ளது. 48 நாட்களுக்கு நடைபெறவுள்ள இந்த முகாமில் தமிழக திருக்கோயில்கள் மற்றும் திருமடங்களுக்கு சொந்தமான 42 யானைகள், நாகூர் தர்காவுக்கு சொந்தமான 1 யானை மற்றும் பாண்டிச்சேரியைச் சேர்ந்த 2 யானைகள் என மொத்தம் 45 யானைகள் பங்கேற்கும் என்றும் இதற்கான மொத்த செலவு தொகை 90 லட்சம் ரூபாயை தமிழக அரசே ஏற்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இயற்கையின் படைப்பில் உருவாக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களிடத்தும் அன்பு காட்டி அவை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது மனிதநேயமிக்க சமூக ஆர்வலர்களின் சிந்தனையாகும். மனிதர்களுக்கு பல்வகையிலும் உதவிடும் விலங்குகளிடத்தில் அன்பும் கருணையும் காட்ட வேண்டும் என்பதும் அவற்றிற்கு கொடுமைகள் இழைக்கப்படாமல் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் என்பதும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் விருப்பம் என தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யானைகளை முறையாக பராமரிக்காது சீரற்ற கடினமான தரையில் நிற்க வைப்பதாகவும் போதுமான ஓய்வு அளிப்பதில்லை எனவும் யானைகள் கடுமையாக நடத்தப்படுவதாகவும் முறைகேடாக பயன்படுத்தப்படுவதாகவும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் கவனத்திற்கு கடந்த 2003ஆம் ஆண்டில் கொண்டு வரப்பட்டது. இவ்வாறு முறையாக பராமரிக்கப்படாத காரணத்தால் யானைகள் பல இடங்களில் அமைதி இழந்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்திய நிகழ்வுகளும் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா திருக்கோயில்களில் உள்ள யானைகளை தொடர்ந்து பணியில் ஈடுபடுத்தாமல் போதுமான ஓய்வு தரவும், சத்தான உணவளித்து யானைகளை முறையாக பராமரிக்கவும், உடல் நலம் காக்கவும் தேவையான ஆலோசனையும் சிகிச்சையும் அளிக்க வேண்டுமென அறிவுறுத்தியதோடு இந்து சமய அறநிலையத்துறை, தமிழக வனத்துறையின் ஒத்துழைப்போடு தமிழகத்தில் உள்ள திருக்கோயில்களின் யானைகள் மற்றும் தனியார் யானைகளை நீர் வசதி கொண்ட யானைகளுக்கு ஏற்ற சுற்றுச்சூழல் அமைந்த முதுமலை தெப்பக்காடு வனவிலங்கு சரணாலயத்தில் யானைகள் சிறப்பு நலவாழ்வு முகாம் நடத்திட ஆணையிட்டார். அதன்படி 2003ஆம் ஆண்டில் 55 யானைகளுக்கு 30 நாட்களும், 2004ஆம் ஆண்டில் 65 யானைகளுக்கு 48 நாட்களும், 2005ஆம் ஆண்டில் 63 யானைகளுக்கு 48 நாட்களும் முதுமலை வனவிலங்கு சரணாலயத்தில் யானைகள் சிறப்பு நலவாழ்வு முகாம்கள் சிறப்புடன் நடத்தப்பட்டது. இந்த முகாமில் யானைகளின் உடல்நலம் பேணப்பட்டு புத்துணர்ச்சி அளிக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது. யானைகளுக்கு புத்திளமை அளிக்கும் சிறப்பு உணவும் மருத்துவ வசதியும் வழங்கப்பட்டது. அவற்றின் உடல் நலமும் மனநலமும் பேணப்பட்டு நலவாழ்வு முகாம் முடிந்து திருக்கோயிலுக்கு அந்த யானைகள் திரும்பிச் சென்று புத்துணர்ச்சியோடு தங்கள் பணிகளை மேற்கொண்டன. மேலும் யானைகளை அன்புடன் பராமரிக்கும் அவசியத்தை உணர்த்தும் வகையில் எல்லா யானை பாகர்களுக்கும் சிறப்பு பயிற்சியும் அளிக்கப்பட்டது. இத்திட்டம் அனைத்து தரப்பினராலும் சிறப்பாக பாராட்டப்பட்டதுடன் இதன் பயன்கள் சமுதாயத்தில் வெகுவாக உணரப்பட்டது. இந்த நலவாழ்வு முகாம் 2006ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரை நடத்தப்படவில்லை. இதனால் யானைகளின் பராமரிப்பில் ஏற்பட்டுள்ள குறைபாடுகளை அறிந்து யானைகளுக்கு புத்துணர்ச்சி அளிக்கும் வகையில் 2011, 2012ஆம் ஆண்டு திருக்கோயில்களுக்கும் திருமடங்களுக்கும் சொந்தமான 37 யானைகளுக்கு 48 நாட்களுக்கு முதுமலை வனவிலங்கு சரணாலயத்தில் யானைகள் சிறப்பு நலவாழ்வு முகாம் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா ஆணையின்படி நடைபெற்றது. 2012, 2013ஆம் ஆண்டு திருக்கோயில்களுக்கும் திருமடங்களுக்கும் சொந்தமான 35 யானைகளுக்கு 48 நாட்களும், 2013, 2014ஆம் ஆண்டு திருக்கோயில்களுக்கும் திருமடங்களுக்கும் சொந்தமான 31 யானைகளுக்கும், நாகூர் தர்காவுக்கு சொந்தமான 1 யானை மற்றும் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்தைச் சேர்ந்த திருக்கோயில்களுக்கு சொந்தமான 2 யானைகளுக்கும் ஆக மொத்தம் 34 யானைகளுக்கு 48 நாட்களும், கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வட்டம் தேக்கம்பட்டி அருள்மிகு வனபத்ரகாளியம்மன் திருக்கோயிலை ஒட்டிய பவானி ஆற்றுப்படுகையில் யானைகள் சிறப்பு நலவாழ்வு முகாம் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா ஆணையின்படி நடத்தப்பட்டது. இந்த ஆண்டு, அதாவது 2014, 2015ஆம் ஆண்டில்
திருக்கோயில்களுக்கும் திருமடங்களுக்கும் சொந்தமான 42 யானைகள், நாகூர் தர்காவிற்கு சொந்தமான 1 யானை மற்றும் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்தைச் சேர்ந்த திருக்கோயிலுக்கு சொந்தமான 2 யானைகள் ஆக மொத்தம் 45 யானைகளுக்கு 48 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வட்டம் தேக்கம்பட்டி அருள்மிகு வனபத்ரகாளியம்மன் திருக்கோயிலை ஒட்டிய பவானி ஆற்றுப்படுகையில் யானைகள் சிறப்பு நலவாழ்வு முகாம் நடத்திட மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதல்படி முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் ஆணையிட்டுள்ளார். முகாமில் கலந்து கொள்ளவிருக்கும் யானைகளுக்கான மொத்த செலவு தொகை 89,84,000 ரூபாயை தமிழக அரசு ஏற்கும் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இதேபோல வனத்துறைக்கு சொந்தமான வளர்ப்பு யானைகளுக்காகவும் 2003ஆம் ஆண்டிலிருந்து அந்தந்த ஆண்டுகளில் யானைகள் சிறப்பு நலவாழ்வு முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் 2014, 2015ஆம் ஆண்டில் வனத்துறைக்கு சொந்தமான வனத்துறையால் பராமரிக்கப்படும் 53 வளர்ப்பு யானைகளுக்கு நீலகிரி மாவட்டம் முதுமலை தெப்பக்காடு, கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலை, கோழிக்கமுதி, சாவடி வயல், சேலம் மாவட்டம் குரும்பப்பட்டி மற்றும் வண்டலூர் உயிரியல் பூங்கா ஆகிய இடங்களில் யானைகள் சிறப்பு நலவாழ்வு முகாம் நடத்தப்படும் என்றும் இந்த யானைகளுக்கு ஆகும் மொத்த செலவினத்தையும் அரசே ஏற்றுக்கொள்ளும் என்றும் தமிழக அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முகாமிற்கு வர மறுக்கும் யானைகளை வற்புறுத்தி முகாமுக்கு அழைத்துச் செல்ல வேண்டியது இல்லை எனவும், நோயுற்று இருக்கும் யானைகளை முகாமிற்கு அழைத்துச் செல்ல வேண்டாம் எனவும் முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளதோடு, தற்போது இருக்கும் இடத்திலேயே இந்த யானைகளுக்கும் முகாமில் வழங்கப்படுவது போன்ற சத்தான உணவு, மருத்துவ வசதி ஆகியன வழங்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். யானைகள் சிறப்பு நலவாழ்வு முகாமிற்கு தேவையான ஆயத்த பணிகள் அனைத்தும் தொடங்கப்பட்டுள்ளன. யானைகள் சிறப்பு நலவாழ்வு முகாமிற்கு தகுதி உள்ள யானைகளை தேர்வு செய்து நாளை முதல் வருகிற ஜனவரி மாதம் 27ஆம் தேதி வரை கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வட்டம் தேக்கம்பட்டி அருள்மிகு வனபத்ரகாளியம்மன் திருக்கோயிலை ஒட்டிய பவானி ஆற்றுப்படுகையில் திருக்கோயில்கள் மற்றும் திருமடங்களைச் சேர்ந்த யானைகளுக்கு 48 நாட்கள் யானைகள் சிறப்பு நலவாழ்வு முகாம் நடைபெறும். இதேபோன்று வனத்துறையால் பராமரிக்கப்படும் யானைகளுக்கு நீலகிரி மாவட்டம் முதுமலை தெப்பக்காடு, கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலை, கோழிக்கமுதி, சாவடி வயல், சேலம் மாவட்டம் குரும்பப்பட்டி மற்றும் வண்டலூர் உயிரியல் பூங்கா ஆகிய இடங்களில் யானைகள் சிறப்பு நலவாழ்வு முகாம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முகாமிற்கு வர மறுக்கும் யானைகள் மற்றும் நோயுற்று இருக்கும் யானைகளுக்கு தற்போது அந்த யானைகளின் இருப்பிடத்திலேயே முகாமில் வழங்கப்படுவது போன்ற உணவு, மருத்துவ வசதி ஆகியன வழங்கப்படும். மேலும் யானைகளை நல்ல முறையில் பராமரித்திட ஏதுவாக யானைகள் பராமரிப்பு குறித்து நன்கு அறிந்த வல்லுநர்களை கொண்டு யானை பாகர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யானைகள் நமது அன்புக்கும் கருணைக்கும் பாத்திரமானவை என்பதை உறுதி செய்யும் வகையில் இந்த யானைகள் சிறப்பு நலவாழ்வு முகாம் சிறப்புடன் நடைபெற பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என தமிழக அரசு செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.